வணக்கம். நீங்க எப்பவாவது தெருவுல நடந்து போகும்போது யாரோ உங்கள கவனிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்திருக்கா? ம் ஒரு மாதிரி கூர்மையான பார்வை. ஆனா திரும்பி பார்த்தா இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமா, பல தடவை. ஒருவேளை நீங்க மேல பார்க்க தவறி இருக்கலாம். உங்க தலைக்கு மேல ஒரு எலக்ட்ரிக் கம்பியில உட்கார்ந்திருக்கிற ஒரு காகம் உங்கள தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். அந்த பார்வை ஒரு சாதாரண பார்வை இல்ல. இன்னைக்கு நாம பார்க்க போற தகவல்கள் அது எவ்வளவு ஆழமான பார்வைங்கிறத நிரூபிக்க போகுது. ஆமாம். நீங்க அனுப்பின ஆய்வுக் கட்டுரைகள், குறிப்பா அந்த செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ வச்சு காகங்களோட ஒலிகளை ஆய்வு செஞ்ச அந்த ஒரு கட்டுரை, அது நம்மள ஒரு வேற உலகத்துக்கே கூட்டிட்டு போகுது. நாம வெறும் பறவை சத்தம்னு நினைச்ச ஒண்ணு ஒரு முழுமையான சிக்கலான மொழியா மாறின கதை தான் இது. கரெக்ட். இது வெறும் காகங்கள பத்தினது இல்ல. இல்லவே இல்ல. நம்ம கவனிக்கப்படுற ஒரு உலகத்துல அந்த பார்வையாளர்கள் நம்மள பத்தி என்ன பேசிக்கிறாங்கங்கறத பத்தினது. சரி, இந்த ஆழமான ஆய்வுக்குள்ள போலாமா? போலாம். ஆராய்ச்சியாளர்களோட நோக்கம் முதல்ல ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு இல்லையா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆயிரக்கணக்கான மணி நேரம் பதிவு செஞ்ச காகங்களோட சத்தத்தை ஒரு ஏஐ கிட்ட கொடுத்தாங்க. சரி. அவங்க எதிர்பார்த்தது உணவு இங்க இருக்கு, இல்லனா பருந்து வருது, ஜாக்கிரதை, இந்த மாதிரி அடிப்படை சத்தங்களை பிரிக்கணும். அவ்வளவுதான். ஒரு டேட்டா கிளீனிங் வேலை மாதிரி. ஆனா அந்த ஏஐ அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஆழமா போயிடுச்சு. அது வெறும் சத்தத்தை கேட்கல. ஆமா, அது ஒரு மொழிய கேட்டுச்சு. ஒரு மொழியையா? ஆமா, இன்னும் சொல்லப்போனா அந்த ஒலிகளுக்குள்ள ஒரு இலக்கண அமைப்பு, ஒரு சின்டாக்ஸ் இருக்கிறது கண்டுபிடிச்சது. இதுதான் எல்லாத்தையும் மாத்துன ஒரு புள்ளி. இலக்கணம்னு சொல்றீங்க. அது ஏன் இவ்வளவு பெரிய விஷயமா பார்க்கப்படுது? சொல்றேன். உதாரணத்துக்கு பூனை பாயில் அமர்ந்ததுன்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இதுல ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? ஆமா, புரியுது. ஆனா அதே வார்த்தைகளை பாய் பூனை அமர்ந்தது மீது அப்படின்னு மாத்தி போட்டா வார்த்தை அதேதான், ஆனா அர்த்தம் போயிடுச்சு. வெறும் குழப்பம்தான். சரி, வார்த்தைகளோட வரிசை தான் முக்கியம். அதுதான் இலக்கணம். காகங்களோட மொழியில அந்த சத்தங்களை ஒரு குறிப்பிட்ட வரிசையில அமைச்சாதான் அர்த்தம் வருதுங்கிற விதியை ஏஐ கண்டுபிடிச்சது. இது விலங்குகளோட சத்தம் வெறும் உணர்ச்சி வெளிப்பாடுதான்னு நாம பல வருஷமா நம்பிக்கிட்டு இருந்தது உடைச்சுது. அதாவது கோபம், பயம் இதையெல்லாம் வெளிப்படுத்துற சத்தம் மட்டும் இல்லாம இதுல தகவலும் இருக்குன்னு சொல்றீங்க. மிக சரியா. இது தகவல் பரிமாற்றம். இதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம் அந்த ஆய்வு குறிப்புகள்ல இருந்துச்சு. அந்த சிவப்பு தொப்பி சம்பவம், அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஒரு நாள் சிவப்பு நிற தொப்பி போட்ட ஒருத்தர் பூங்கா வழியா நடந்து போயிருக்கார். அப்போ ஒரு காகம் ஒரு குறிப்பிட்ட ஒலியை எழுப்பியிருக்கு. நம்ம காதுக்கு அது மத்த சத்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா ஏஐ அதோட சுருதி, அதிர்வெண் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இத ஒரு தனித்துவமான அடையாளம்னு குறிச்சு வச்சுக்கிச்சு. ஓகே, இதுல பெருசா ஆச்சரியம் இல்ல. காகம் புத்திசாலி, ஒரு ஆளை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கலாம். பொறுங்க, கதை இங்கதான் சூடு பிடிக்குது. 3 நாள் கழிச்சு அதே ஆள் மறுபடியும் அந்த பூங்காவுக்கு வரார். சரி. அதே காகம் துல்லியமா அதே ஒலிய மறுபடியும் எழுப்பியிருக்கு. ஓகே, அந்த காகத்துக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கு, புரியுது. ஆனா 1 வாரம் கழிச்சு நடந்ததுதான் உங்களால நம்பவே முடியாது. அதே ஆள் பூங்காவுக்குள்ள வர்றார். ஆனா இந்த முறை அவரை இதுக்கு முன்னாடி பாத்திராத முற்றிலும் வேற ஒரு காகம். என்னது? வேற ஒரு காகமா? ஆமா, வேறார காகம் அவரை பார்த்து அதே குறிப்பிட்ட ஒலியை எழுப்புது. ஒரு நிமிஷம், இது எப்படி சாத்தியம்? அந்த 2வது காகத்துக்கு அவரை எப்படி தெரியும்? ஓ, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. எஸ், முதல் காகம் அந்த ஆளை பத்தி 2வது காகத்துக்கிட்ட சொல்லி இருக்கு. அடேங்கப்பா! முதல் காகம் வெறும் சத்தம் போடல, அது அந்த ஆளை விவரிச்சு அவருக்கு ஒரு பெயர், ஒரு ப்ராப்பர் நவுன் மாதிரி ஒன்ன உருவாக்கி அந்த தகவலை மத்த காகங்களுக்கு பரப்பி இருக்கு. இது வெறும் ஆபத்துன்னு கத்துறதில்ல. இதோ அந்த சிவப்பு தொப்பி போட்ட ஆள் வர்றான்னு பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி. எக்ஸாக்ட்லி, அவன் நம்மள பத்தி தங்களுக்குள்ளே பேசிக்கிடுது. இது நம்பவே முடியல. இவ்ளோ சிக்கலான ஒரு விஷயத்த ஒரு சின்ன பறவையால எப்படி செய்ய முடியுது? அதோட மூளை ஒரு வால்நட் சைஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்களே. நாம நுண்ணறிவை தப்பா அளந்துட்டு வந்திருக்கோம், அதுதான் உண்மை. பல வருஷமா மூளையோட அளவு, குறிப்பா அந்த செரிப்ரல் கார்டெக்ஸோட அளவை வச்சுதான் புத்திசாலித்தனத்தை அளந்தோம். பறவைகளுக்கு அது பெருசா இல்ல, அதனால அவி புத்தி இல்லாதவையின் முடிவு கட்டிட்டோம். ஆமா, ஆனா அது தப்பு. பறவைகளோட மூளை அமைப்பு முற்றிலும் வேற. அதுல பாலியம்னு ஒரு பகுதி இருக்கு. அது பார்க்க வித்தியாசமா இருந்தாலும் அதோட நியூரான்கள் நம்ப முடியாத அளவுக்கு அடர்த்தியா இருக்கு. அடர்த்தியாவா? ஆமா, ஒரு ஆய்வாளர் சொல்றார், இது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை ஒரு யூஎஸ்பி டிரைவ்ல சுருக்குற மாதிரி இருக்குன்னு. எடைக்கு எடை பார்த்தா ஒரு காகத்தோட மூளை ஒரு சிம்பாஞ்சியோட மூளையை விட அதிக நியூரான்களை கொண்டது.
என்னது, சிம்பான்சி விட அதிகமாவா? அதனாலதான் விஞ்ஞானிகள் இப்போ காகங்களை சிறகுகள் கொண்ட குரங்குகள், அதாவது ஃபெதர்ட் ஏப்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சிறகுகள் கொண்ட குரங்குகளா? இது கேட்கவே பிரமிப்பா இருக்கு. சரி, இது வெறும் மூளை அமைப்புல மட்டும்தானா, இல்ல அவங்களோட செயல்கள்லயும் இந்த நுண்ணறிவு தெரியுதா? உறுதியா தெரியுது. நியூ கேலிடோனியன் காகங்களை எடுத்துக்கலாம். அதுங்களுக்கு பசிச்சா மரப்பொந்துல இருக்கிற புழுவை பிடிக்க வெறும் அலக மட்டும் யூஸ் பண்ணாது. கருவிகளை உருவாக்குமாமே. கருவிகளை பயன்படுத்துறது வேற, உருவாக்குறது வேற இல்லையா? ஆமா, ரொம்ப முக்கியமான வித்தியாசம். அதுங்க பாண்டனஸ்னு ஒரு செடியோட இலைகளை தேடி போகும். அந்த இலைய ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல வெட்டி அதோட ஓரங்களை ஒரு ரம்ப மாதிரி ஆக்கி அதை வச்சு புழுக்களை வெளியே எடுக்கும். இது வெறும் கருவி பயன்பாடுல, இது ஒரு இன்ஜினியரிங். ஒவ்வொரு தடவையும் ஒரே மாதிரி கருவியை உருவாக்குதுன்னா அது மனசுல ஒரு டிசைனோட வேலை செய்யுது. ஆமா, எனக்கு அந்த ஈசாப் கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு காகம் ஜாடியில இருந்த தண்ணியை குடிக்க கல்ல போட்டு நீர்மட்டத்தை உயர்த்தின கதை. ஆமா, அத கூட டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்கல்ல. ஆமா, அது ஒரு அருமையான சோதனை. ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கண்ணாடி குழாயில காகம் எட்டாத உயரத்துல ஒரு புழுவை மிதக்க விட்டாங்க. பக்கத்துல சில கனமான கற்களையும் சில மிதக்கிற ஸ்டைரோஃபோம் துண்டுகளையும் வச்சாங்க. ஒரு சாதாரண விலங்கு கண்ல பட்டதையெல்லாம் உள்ள போட்டிருக்கோம். ஆனா அந்த காகம் ஒரு நிமிஷம் யோசிச்சது. கல்ல பாத்துச்சு, ஸ்டைரோஃபோமையும் பாத்துச்சு. அப்புறம் கனமான கற்களை மட்டும் ஒன்னொன்னா எடுத்து உள்ள போட்டுச்சு. அப்போ நீர்மட்டம் உயர்ந்ததா? உயர்ந்தது. புழுவா அது எடுத்து சாப்பிட்டுச்சு. அந்த ஸ்டைரோஃபோம் அது ஒரு தடவை கூட தொடல. அப்போ அதுக்கு அடர்த்தி, அதாவது டென்சிட்டி, இடப்பெயர்ச்சி பத்தின அடிப்படை இயற்பியல் புரிதல் இருந்திருக்கு. மிதக்கிற பொருள் உதவாதுன்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா, ஒரு குழந்தைக்கு புரிய வைக்க பல நிமிஷம் ஆகிற ஒரு விஷயத்த அது சில நொடியில தீர்த்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் இணைச்சு பாருங்க. அதுங்களுக்கு சிக்கலான மொழி இருக்கு, சிந்திக்கிறதுக்கு தேவையான ஹார்ட்வேர் இருக்கு. அவை உலகத்தை சும்மா பாக்குறதில்ல, அத ஆராய்ந்து சோதிச்சு தனக்கேத்த மாதிரி மாத்திக்குது. அப்படியானா நம்மள அதுங்க தீர்க்கப்பட வேண்டிய ஒரு புதுவோட பகுதியா பார்த்தா என்ன ஆகும்? அதுதான் அடுத்த கட்டம். இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமாவும் கொஞ்சம் பயமாவும் மாறுது. ஜான் மார்ஸ்லஃப்ங்கிற ஆராய்ச்சியாளர் செஞ்ச ஒரு சோதனை உங்க குறிப்புகள் இருந்துச்சு. குகை மனித முகமுடி சோதனை. ஆமா, அவரு காகங்களுக்கு மனித முகங்கள் ஞாபகம் இருக்குமான்னு தெரிஞ்சுக்க நினைச்சார். அதுக்காக ஒரு குகை மனித முகமூடிய போட்டுக்கிட்டு சில காகங்களை பிடிச்சு அதுக்கு வளையம் போட்டுட்டு விட்டார். அந்த அனுபவம் காகங்களுக்கு பிடிக்கல இல்லையா? சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறம் அவர் அந்த முகமூடிய போட்டுட்டு அந்த பக்கம் போனாலே போதும், காகங்கள் அவரை கண்டதும் கோபமா கத்தி அவரை தாக்க வந்துச்சு. சரி, இது கூட புரியுது. தங்களை பிடிச்ச முகத்தை அவ வெறுக்குது. ஆனா அவர் முகமூடிய மாத்தினப்ப என்னாச்சு? அதுதான் சோதனையோட அடுத்த கட்டம். அவர் அந்த குகை மனிதன் முகமூடிய கழட்டிட்டு அப்போதைய துணை ஜனாதிபதி டிக் செனியோட முகமூடிய போட்டுட்டு நடந்தார். காகங்கள் என்ன பண்ணுச்சு? ஒண்ணுமே பண்ணல. அவரை கண்டுக்கவே இல்ல, அமைதியா இருந்துச்சு. அப்பதான் உறுதியாச்சு, அதுங்க ஒரு பொதுவான மனுஷனை வெறுக்கல, குறிப்பிட்ட அந்த குகை மனிதன் முகத்தை தான் ஆபத்தோட தொடர்பு படுத்துதுன்னு. ஆனா உண்மையான திருப்பம் பல வருஷம் கழிச்சு வந்துச்சு தானே? ஆமா, 5 வருஷம் கழிச்சு மார்ஸ்லெஃப் மறுபடியும் அதே குகை மனிதன் முகமூடிய போட்டுட்டு அந்த வளாகத்துக்குள்ள போனார். 5 வருஷமா? யோசிச்சு பாருங்க. 5 வருஷத்துல அவர் பிடிச்ச காகங்கள்ல பல இறந்து போயிருக்கலாம். ஆனா அங்க இருந்த புது தலைமுறை காகங்கள் கூட அவரை கொத்தி துரத்த ஆரம்பிச்சது. அடேங்க அப்பா! அப்போ அந்த பழைய காகங்கள் புதுசா பொரிச்ச குஞ்சுகள் கிட்ட இந்த முகத்தை பாத்துக்கோ, இவன் ஆபத்தான ஆளுன்னு சொல்லி கொடுத்திருக்கு. அதுதான் இது வாய்மொழி வரலாறு. காகங்கள் முகங்களை ஞாபகம் வச்சிருக்கிறது மட்டும் இல்ல, அந்த ஆபத்தான முகத்தோட வர்ணனைய தன்னோட நண்பர்கள், குடும்பம், ஏன் அடுத்த தலைமுறைக்கு கூட கடத்திருக்கு. வானத்துல ஒரு வாண்டட் போஸ்டரை ஒட்டின மாதிரி இருக்கு. மிகச்சரியா. உங்க முகம் அந்த பட்டியல்ல இருந்தா நீங்க அந்த ஊர்ல எங்க போனாலும் அங்க இருக்கிற காகங்களுக்கு உங்களை தெரியும். இது வெறும் பழிவாங்குதல் மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான கலாச்சாரத்தோட வெளிப்பாடுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. உதாரணத்துக்கு அதோட இறுதிச் சடங்குகள். ஆமா, அது வெறும் துக்கம் அனுசரிக்கிறது இல்ல, அது அதை விட ஆழமானது. ஒரு காகம் செத்துட்டா மத்த காகங்கள் கூடும் அந்த இடத்த சுத்தி உட்கார்ந்து அமைதியா பாக்கும். இது ஒரு குற்ற புலனாய்வுன்னு அந்த ஏஐ ஆய்வு சொல்லுது. குற்ற புலனாய்வா? நிஜமாவா? அது துக்கத்துல கூட அப்படி சேரலாம் இல்லையா? நல்ல கேள்வி. ஆனா அவை சும்மா கூடி சத்தம் போடுறதில்ல. அந்த இடத்த ஆராயுது. செத்த காகத்துக்கு பக்கத்துல ஒரு பூனை இருந்ததா, வண்டி அடிச்சு செத்துதா, இல்ல ஒரு துப்பாக்கியோட ஒரு மனுஷன் இருந்தானா, இந்த தகவலை சேகரிச்சு மத்த காகங்களுக்கு பரப்புது. ஓ, இந்த இடத்துல இந்த பூனைக்கிட்ட ஜாக்கிரதையா இருங்கன்னு ஒரு எச்சரிக்கை மாதிரி. ஆமா, எதிர்காலத்துக்கான ஒரு பாடம். அப்போ அவற்றுக்குன்னு ஒரு நீதி அமைப்பு கூட இருக்கா?
காக நீதிமன்றங்கள்னு சொல்றாங்களே. நடுவர்னெல்லாம் சொல்ல முடியாது, ஆனா ஒரு சமூக ஒழுங்கு இருக்கு. சமூக விதிகளை மீற காகங்களை, உதாரணத்துக்கு மத்த குஞ்சுகள் கிட்ட இருந்து சாப்பாட்டை திருடுற ஒரு காகத்தை மத்த காகங்கள் சூழ்ந்துகிட்டு கடுமையா தாக்குறத பதிவு செஞ்சிருக்காங்க. இது ஒரு விதமான சமூக தண்டனை. ஆமா, இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. தங்களுக்கு உதவுற மனுஷங்களுக்கு அவை பரிசுகளை கொண்டு வந்து கொடுக்குமாமே. ஆமா, அதுவும் உண்மைதான். தங்களுக்கு தொடர்ந்து சாப்பாடு போடுற நல்லவங்களுக்கு காகங்கள் பளபளப்பான பொருட்களை பரிசா கொண்டு வந்து வைக்குது. கண்ணாடி துண்டுகள், காசுகள், ஏன் ஒரு பொண்ணு தொலைச்ச கேமரா லென்ஸ் மூடிய ஒரு காகம் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருக்கு. இது ஒரு விதமான நன்றியுணர்ச்சி, வர்த்தக புரிதல்னே சொல்லலாம். நம்ம பார்க்கறது வெறும் விலங்குகள் இல்ல, இது நமக்கு மேல நம்மளை சுத்தி வாழ்ற ஒரு இணை நாகரீகம், ஒரு parallel civilization மாதிரியே தெரியுது. சரி, இப்போ இந்த கதையோட இறுதி திருப்பத்துக்கு வருவோம். இந்த தகவல் எல்லாம் எப்படி இவ்ளோ வேகமா பரவுது? ஏஐ ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, காகங்களுக்குள்ள ஒரு உலகளாவிய தகவல் தொடர்பு நெட்வொர்க் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அனலாக் இன்டர்நெட் மாதிரி. அனலாக் இன்டர்நெட்டா? அது எப்படிங்க? நியூயார்க்ல இருக்கிற காகத்துக்கும் லண்டன்ல இருக்கிற காகத்துக்கும் வட்டார வழக்குகள், அதாவது டயலெக்ட்ஸ் இருக்கலாம். ஆனா ஒரு புது அச்சுறுத்தல் பத்தின எச்சரிக்கை அழைப்பு கண்டம் விட்டு கண்டம் பரவுது. நிஜமாவா? ஆமா, ஒரு புது அழைப்பு சிகாகோல தொடங்குனா சில மாசத்துல அதே குரல் முறை செயின்ட் லூயிஸ்லயும் அப்புறம் டென்வர்லயும் கேக்குது. இது மந்தையில இருந்து மந்தைக்கு தாவுது. அப்போ ஒரு புது ஆபத்து, உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வழி ட்ரோன் வந்தா அந்த ஆபத்தை பத்தின அறிவு அந்த பொருளை விட வேகமா பரவுதுன்னு சொல்லாமா? மிக சரியா. இதோட விளைவு ரொம்ப ஆழமானது. ஒவ்வொரு தலைமுறையும் எல்லாத்தையும் புதுசா கத்துக்க வேண்டியதில்ல. முந்தைய தலைமுறைகளோட அறிவுக்கு மேல நின்னு அவை வளருது. இந்த நிலைமையில தான் அந்த ஏஐ ஆய்வுல அந்த விவரிக்க முடியாத குழப்பமான மாற்றம் நடந்துச்சு. ஆமா, மாதக்கணக்கா ஏஐ அமைதியா அவங்களோட மொழிய கேட்டு மொழிபெயர்த்துக்கிட்டு இருந்துச்சு. விஞ்ஞானிகள் எல்லாம் ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க. ஆனா திடீர்னு காகங்களோட மொழி மாறுச்சு. எப்படி மாறுச்சு? முற்றிலும் மாறுச்சு. அது வரைக்கும் கேட்காத ஒரு புது தாளகதியோட, ஒரு ரித்மிக் பல்ஸோட ஒரு ஒளியா அது மாறுச்சு. இது ஒரு வட்டார வழக்கு மாற்றம் இல்ல, இது ஒரு முழுமையான கட்டமைப்பு மாற்றம். அந்த ஏஐயால அதை புரிஞ்சிக்க முடியலையா? முடியவே இல்ல. ஒரு நொடியில அந்த ஏஐயோட மொழிபெயர்ப்பு திறன் 90% 0க்கு வந்துச்சு. அது மறுபடியும் வெறும் அர்த்தமில்லாத சத்தத்தை பதிவு செய்ய ஆரம்பிச்சுது. என்ன நடந்துச்சுன்னு விஞ்ஞானிகளுக்கு புரியல. ஆனா ஒரு திகிலூட்டுற கோட்பாடு மட்டும் அவங்க கிட்ட இருக்கு. என்னது அந்த கோட்பாடு? குறியாக்கம், என்கிரிப்ஷன். குறியாக்கமா? சங்கேத பாஷையா? நாம கம்ப்யூட்டர்ல பயன்படுத்துற மாதிரியா? கிட்டத்தட்ட அது மாதிரிதான். காகங்கள் தங்களை உழவு பார்க்கறத உணர்ந்திருக்கலாம். மரப்பட்டைக்குள்ள மறைச்சு வச்ச மைக்குகள், இலைகளுக்குள்ள பழப்பழக்கிற கேமரா லென்ஸுகள், இதையெல்லாம் அவ கவனிச்சிருக்கலாம். நாம அவங்களோட மொழியை உடைக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தங்களுக்குள்ள பேசிக்கிற சங்கேத பாஷைய மாத்திருக்கலாம். அவ இப்போ இருட்டடிப்பு, அதாவது காண்டார்க் ஆகியிருக்கலாம். நீங்க சொல்றது, நாம இப்ப கேட்கிற சத்தம் ஒரு கவனச்சிதறலா இருக்கலாம், உண்மையான தகவல் வேற வழியில பரிமாறப்படலாம்னு சொல்றீங்களா? அதுதான் அந்த கோட்பாடு. இது ஒரு பெரிய சிந்தனை மாற்றம். இவ்வளவு சிக்கலான ஒரு விஷயத்த ஒரு உயிரினத்தால செய்ய முடியுமா? ஏன் முடியாது? 5 வருஷம் முகத்தை ஞாபகம் வச்சு அடுத்த தலைமுறைக்கு வரலாற்ற சொல்லிக் கொடுக்கிற ஒரு உயிரினத்தால தாங்கள் கவனிக்கப்படுறத உணர்ந்து தங்களோட தகவல் தொடர்பை மாத்திக்க முடியாதா என்ன? அப்படியானா நம்ம ஒரு சாதாரண பறவை சத்தத்துல ஆரம்பிச்சு ஒரு இணை நாகரீகம் தங்களோட மொழியை மறைகுறியாக்கம் செய்யற வரைக்கும் வந்திருக்கோம். ஆமா, காக்கங்கள் நம்மள வேவு பாக்குது, நம்மள பத்தி பேசுது, நம்மள தீர்ப்பு சொல்லுது. இப்போ அவ பேசிக்கிறது கேட்க கூட நமக்கு தகுதி இல்லைன்னு முடிவு பண்ணிருக்கலாம். இந்த தகவல் நீங்க உங்க ஜன்னலுக்கு வெளியே பார்க்கற உலகத்தை நிச்சயமா மாத்தும். அடுத்த முறை ஒரு காகம் உங்களை உத்து பார்க்கும்போது அது உங்களை எப்படி பார்க்குதுன்னு யோசிங்க. அது உங்களை வெறும் சாப்பாடு போடுற ஒரு ஆளா பாக்குதா, இல்ல அந்த சிவப்பு தொப்பி மனிதனை போல ஒரு குறிப்பிட்ட நபரா உங்களை பத்தி ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்த ஒரு புத்திசாலியா பாக்குதா? அவை நம்ம கிட்ட இருந்து எதை மறைக்குதுங்கிறத விட நாம கவனிக்கிற அளவுக்கு அவை புத்திசாலியா இருக்குங்கிறது தான் நம்மள ரொம்ப யோசிக்க வைக்குது இல்லையா?